டியர் ஆர்டிஸ்ட், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இத்தனை எரேசர் தேவையா? எஸ், கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இத்தனை எரேசர் மஸ்ட். ஸோ எந்தெந்த எரேசர் எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எனக்கு இந்த ஏரியாவில் இருக்க கிராஃபைட்டை விட இந்த இடத்துல இருக்க கிராஃபைட் டூ மச்சாக இருக்குது. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த நீடபிள் எரேசரை எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் இது நமக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த அளவுக்கு ஷேப்பை உருட்டிட்டு அந்த கிராஃபைட் அதிகமாக இருக்க ஏரியாவில் இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஈவனான ஒரு டோன் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூசேஜுக்கு தான் இந்த நீடபிள் எரேசர் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் எரேசர். ஸோ இவனை நான் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன்னா, ஸோ எனக்கு ரொம்ப டார்க்னஸ்ஸாக இருக்குது பட் அந்த இடத்துல எனக்கு ஹைலைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் எரேசரை யூஸ் பண்ணி நான் ஹைலைட்ஸை மேக் பண்ணிப்பேன். ஸோ ரொம்பவே க்ளீனான ஒரு ஹைலைட்ஸை மேக் பண்ணி கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மோனோ ஜீரோ எரேசர். ஸோ நான் அதிகபட்சமாக எலக்ட்ரிக்கை விட இதை தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இதோடைய ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த எரேசரை டாம்ஸோடைய நானோ எரேசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இல்லாதப்போ நான் இதை தான் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணுவேன் மெஜாரிட்டி டைம். பிகாஸ் இது 450, இது ஜஸ்ட் வெறும் 25 rupees. ஸோ இது ஷார்ப் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் நமக்கு என்ன லுக் கிடைக்குதோ அதே அளவுக்கு இதுலேயும் லுக் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃபைனல் ட்ராயிங்கோடைய அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போகிறேன். டாடா, பாய்.